அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க. இனி நடக்கவே வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் விட்ட எந்த ஒரு வேண்டுதலையும் நிச்சயம் இது நிறைவேற்றி தருங்க. அதாவது ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் எழுதி வைத்தால் போதும், கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நடந்தே தீரும். சவால் விட்டு சொல்கிறேங்க. லட்சம் பேர் இல்லைங்க, கோடி பேருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுத்த அற்புதமான ஒரு மந்திரம். இதை எழுதிய 7 நிமிஷத்தில் நடக்கலாம், 7 மணி நேரத்தில் நடக்கலாம், 7 நாட்களுக்குள்ளேயே எப்பேற்பட்ட கடினமான வேண்டுதலையும் இது நிச்சயமாக நிறைவேற்றி தருங்க. பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், மந்திரம் சொல்லணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வத்தினுடைய மந்திரத்தை தான் நீங்கள் எழுதி வைக்க போகிறீங்க. வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். முழுக்க 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 நம்பிக்கையோடு யார் இதை செய்கிறார்களோ அவர்கள் வெறும் கையால் போனதாக சரித்திரமே கிடையாது. உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக அது நிறைவேற்றி தரும். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிறைவேறாத எந்த ஒரு விருப்பத்தையும் நிறைவேறும். அதாவது அது பழைய வேண்டுதலாக இருக்கலாம், நடக்கவே நடக்காது அப்படின்னு கைவிட்ட வேண்டுதலாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நல்ல வேலை வேணும், திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், நல்ல முறையில் வீடு கட்டணும் அப்படின்னாலும் அது நிறைவேறும். அதற்கான டைம் எடுத்துக்கும். இப்போவே உடனடியாக நிறைவேறணும் அப்படின்ற ஆசைகள் விருப்பங்கள் இருக்கும், அதையும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எந்த ஒரு விருப்பத்தையும் கண்டிப்பாக இது நிறைவேற்றியே தீரும். இந்த ஒரு மந்திரம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத்கரி தேவி அப்படின்ற ஒரு தெய்வத்துக்குரிய ஒரு மந்திரம் தான். இந்த சம்பத்கரி தேவி அப்படின்றவங்க செல்வத்தையும் அள்ளி தருவாங்க, நம்ம கேட்டதையும் கொடுப்பாங்க. அதாவது ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் அங்குசத்தின் வழியாக அவதரித்தார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த அம்பிகை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லலிதாம்பிகையின் படைத்தலைவி தான் இந்த ஸ்ரீ சம்பத்கரி தேவி. அதாவது கோடிக்கணக்கான யானைகள், குதிரைகள், ரதங்கள் சூழ சகல செல்வங்களையும் தன்னுள் கொண்ட சம்பத்கரி தேவி தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு அழியாத நவநிதிகளையும் வாரி வழங்கி தருவது மட்டும் கிடையாதுங்க. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த ஒரு விருப்பத்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்க இவங்க. அதாவது இந்த சம்பத்கரி தேவி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் இந்த தேவியை பற்றியும் அந்த சகஸ்ரநாமத்தில் சொல்லியிருப்பாங்க. சம்பத்கரி சமாரூடா சிந்தூரா வஜ்ரசேவிதா அப்படின்னு இந்த சம்பத்கரி தேவியை சகஸ்ரநாமத்தில் போற்றி இருப்பாங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பத்கரி தேவி நம் கேட்டதையும் நம்மளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுப்பாங்க. இவங்களுடைய மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவாங்க. இந்த சம்பத்கரி தேவி பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி, அதாவது காஞ்சியில் தவம் செய்த போது இவருக்கு அரச காத்த அம்மன், பச்சை அம்மன், சந்தைவெளி அம்மன், கருக்கினில் அமர்ந்த அம்மன் அப்படின்னு நிறைய பெயர்கள் உண்டு. எப்படி இவங்களை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக இவங்க நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவாங்க. இவங்களிடம் நம்மளுடைய கோரிக்கையை எப்படி வைப்பது, என்றைக்கு வைப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வியாழக்கிழமை அன்று நீங்கள் உங்களுடைய வேண்டுதலை கோரிக்கையை நீங்கள் இந்த அம்மனிடம் சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சாலும் சரி, இல்லை மாலை நேரத்தில் 6லேருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் தாராளமாக செய்யலாம். இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் வேண்டும். பேப்பர் அதாவது சார்ட்டாக இருக்கலாம், பேப்பராக இருக்கலாம். பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். பென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். பிளாக்கை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரெட் கலர் பென்னு, ப்ளூ கலர் பென்னு, க்ரீன் கலர் பென்னு, மார்க்கர், ஸ்கெட்ச் பென் எதுவாக இருந்தாலும் சரி அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பூஜை, விரதம், மந்திரம் எதுவுமே கிடையாது. எந்த இடத்துல இருந்து கொண்டு வேண்டுமென்றாலும் தாராளமாக வீட்டில் தான் இதை நீங்கள் செய்யணும். அதாவது
அதாவது பூஜை ரூமில் அமர்ந்து கொண்டும் செய்யலாம், நீங்கள் வெளியிலையும் உட்காந்து செய்யலாம். ஆனால் கண்டிப்பாக சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் இதை எழுத போகிறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் செய்ய போகிறதில்ல, எழுத போகிறீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சம்பத்கரி தேவியோடைய மந்திரத்தை தான் நீங்கள் 31 முறை எழுத போகிறீங்க. அந்த க்ரீன் கலர் பேப்பரில் நீங்கள் எழுத போகிறீங்க. என்கிட்ட க்ரீன் கலர் பேப்பர் இல்லைம்மா, நான் ஒயிட் கலர் பேப்பரில் எழுதலாமா அப்படின்னு கேட்காதீங்க. க்ரீன் கலர் பேப்பரில் தான் எழுதணும். அதாவது நீங்கள் எந்த இடத்துல அமர்ந்தாலும் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்துக்கோங்க. பெட்ஷீட்டு மேட் ஏதாவது போட்டு அதற்கு மேலே அமர்ந்துக்கோங்க. அந்த க்ரீன் கலர் பேப்பரில் நீங்கள் கையில் வச்சுருக்கிற பெண்ணால் இந்த ஒரு மந்திரத்தை எழுத போகிறீங்க. இந்த மந்திரத்தை எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா மூச்சை 3 முறை நல்லா இழுத்து வெளியில் விட்டுட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேண்டும், உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை மனதால் நீங்கள் அந்த சம்பத்கரி தேவியிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்மா, என்னுடைய இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்கம்மா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இதில் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, இது எனக்கு நிறைவேற்றி கொடுங்கம்மா அப்படின்னு அம்மா கிட்ட ஒரு சங்கல்பத்தை சொல்லிட்டு இந்த மந்திரத்தை 31 முறை எழுதுங்க. அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாமஸ்ரீ சம்பத்கரி தேவியே நமோ நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை ஒரு வியாழக்கிழமை அன்று நீங்கள் எழுதினாலே போதும். இப்படி 31 முறை இந்த மந்திரத்தை எழுதிட்டீங்க இல்லையா, எழுதின மந்திரத்தை அந்த பேப்பரை 2ஆக மடித்து உங்கள் வீட்டில், அதாவது பூஜை ரூமில் ஏதாவது ஒரு மந்திர நூல் இருக்கும், அதாவது 108 போற்றியோ இல்லை ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லக்கூடிய புக்கு இருக்கும் பாருங்கள், அந்த புக்குக்கு நடுவில் தான் வைக்கணும். வேறு எந்த புக்லேயும் வைக்கக்கூடாது. மந்திரங்கள் நம்ம ஓதுறோம் பாருங்கள், நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அது சாய்பாபாவுடைய புக்காக இருக்கலாம், இல்லை துர்காதேவியோட 108 புக்காக இருக்கலாம், இல்லை வராகி அம்மனுடைய வராகி மாலையாக இருக்கலாம். இது போல் தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் இருக்குது பாருங்கள், அந்த புக்குக்கு நடுவில் நீங்கள் வச்சிடணும். அவ்வளோதான். இப்படி வச்சுட்டு அதை உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க. இதை ஒரு முறை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை 7 நாட்களுக்குள்ளேயே இந்த அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. லட்சம் பேர் இல்லைங்க, கோடி பேருடைய அனுபவ உண்மை. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம். இதை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் எழுதி வச்சால் போதும். நீங்கள் எழுதி வைத்த புக்கை அடிக்கடி திறக்கணும் அப்படின்லாம் கிடையாது, திறக்கவும் கூடாது. அது பூஜை ரூமில் எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்துல இருக்கட்டும். அடுத்து வர வியாழக்கிழமை அன்று உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும். கொஞ்சம் பெரிய பெரிய வேண்டுதலாக இருந்தால் அதுவும் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க. சில பேர் எனக்கு நிறைவேறலைன்னா திருப்பி எழுதணுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஒரே ஒரு முறை கடினமான நம்பிக்கையோட முயற்சியோடு நீங்கள் எழுதி பாருங்கள். அடுத்து வர வியாழக்கிழமை அன்று அந்த மந்திரத்தை எழுதின பேப்பரை ஏதாவது ஓடுற தண்ணியில், சுத்தமாக ஓடுற தண்ணியில், இல்லைன்னா ஏதாவது மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய மண்ணில் போட்டு மூடி விட்டுடுங்க. நீங்கள் அந்த அம்மாவிடம் உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டீங்க. நிச்சயமாக அந்த தாயார் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவாங்க. சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும். நாளைக்கு வியாழக்கிழமை, நாளைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாம். நாளைக்கு வரக்கூடிய வியாழக்கிழமையை விட்டுட்டீங்க, இந்த வீடியோ லேட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்து வர வியாழக்கிழமை அன்று இதை நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.